ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 18 இறைவாக்கியங்கள் 21 முதல் இயல் 19 இறைவாக்கியம் 3 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இவ்வாறு இயேசு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. என் இயேசுவே, நான் உம்மை பற்றி எடுத்துரைக்க எனக்கு ஆற்றல் தார். என் இயேசுவுக்கு மிக பிரியமான அன்மக்களே, அன்னை மரியாவினுடைய வதனம் கண்டால் நாம் அல்லல்கள் யாவும் அகன்றுவிடும் என்ற மைய சிந்தனையிலே இன்றைய நவநாளை நாம் சிறப்பிக்க நம் தந்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மக்களே, ஒரு ஊரிலே ஒரு தந்தை இருந்தார். தந்தைக்கு ஒரு அழகான ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மகள் இருந்தாள். ஆக தந்தை மிகுந்த செல்வந்தராகத்தான் இருந்தார். இதோ எதிர்பாராத வண்ணமாக தன்னுடைய தொழில் முடக்கம் அடைகிறது. மிகுந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக மாறுகிறார். ஆனால் அதுவரை ஓரளவு நல்லதொரு கல்வி படிப்பை பிள்ளை படிப்பதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர் தொடர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன வேலைகளை பார்க்க முடியுமோ தன்னுடைய சொந்த ஊரிலே அங்குமிங்குமாக அலைந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆக மகளுக்கு அதை வெளிப்படுத்தவில்லை. தான் எப்படி கஷ்டப்படுகிறேன் என்பதை காட்டாமல் இதோ மகள் முன்பாக நான் நன்றாக இருப்பது போன்றே காட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தார். ஆக அப்படிப்பட்ட அந்த மகளுக்கு இதோ பள்ளியிலே இதோ பெற்றோர்களை சந்திப்பதற்கு பெற்றோர்கள் ஒரு கலை நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று அழைத்த போது இதோ தன்னுடைய அப்பாவையும் அவள் கூப்பிடுகிறாள். அப்பா தாமதமாக போய் சேர்கிறார். ஆக ஒரு கட்டத்தில் அவள் சிந்தித்து பார்க்கிறாள், என் அப்பா என்ன வேலை பார்க்கிறார், நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று ஒரு முறை தன் தந்தை இருக்கிற இடத்தை எப்படியோ சென்று கண்டு பார்த்தாள். தன் தந்தை
அழுக்கு படிந்த கைகளோடு இது ஒரு கடையிலே ஒரு கார் மெக்கானிக்காக பணி செய்வதையும் அத்தகைய சூழலை பார்க்கின்ற போது அவளால் மிகுந்த மனவேதனை. ஆனாலும் தன் தந்தையை சந்தித்த பிறகு அதன் பிறகு அவளுக்கு இருந்த ஒரு அன்பு ஒரு மாற்றம் அடைகிறது. என் அப்பா எனக்காக இவ்வளவு தியாகம் செய்கிறார், தன்னுடைய நிலையை மறந்து நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எவ்வளவு கஷ்டப்படுவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று தியாக உணர்த்தோடு என் தந்தை இருக்கிறார் என்று அந்த மகள் அதன் பிறகு தன் தந்தையின் மீதான ஒரு அன்பு பெறுகிறது. அவள் பின்னாளிலே அதே போன்று துன்பங்களை பட்டு முன்னேறுவதில் அவள் சிறந்தவளாக மாறுகிறாள். மக்களே, நம் அன்னை மரியாவும் இதே போன்று நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமது ஊரிலே நாம் அதிகமாக பார்த்திருப்போம். இதோ தினசரி நம்முடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக தன்னுடைய படிப்பிற்கு படிக்க செல்லக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்திற்கோ செல்கின்ற போது அன்னுடைய ஆலயத்தை சந்தித்து இதோ அன்னையினுடைய முகத்தை பார்த்து இது உரையாடிவிட்டு செல்கின்ற ஒரு பழக்கம் நிச்சயமாக உண்டு. மக்களே, நாம் சாதாரணமாக அன்னை கம்பீரமாக தோற்றத்தோடு அமர்ந்திருக்கிற அந்த தாயை வெறுமனே அந்த தோற்றத்தை ஒரு அரசியை போன்று அமர்ந்திருக்கிற அந்த தோற்றத்தை பார்த்துவிட்டு செல்வோம் என்றால் நம்முடைய அல்லல்கள் நீங்காது. மாறாக அவளுடைய உண்மையான முகத்தை நாம் நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்முடைய துன்பங்கள் துன்பமாக அல்ல, அது மிக எளிதாய் கடக்கக்கூடியவர்களாய் ஒரு வீரராக நாம் மாற முடியும் என்பதை இந்த நாளிலே சிறப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களே, ஏனென்றால் நாம் பார்க்கின்ற தோரணையோடு ஒரு அரசியை போல இவள் தன்னுடைய வாழ்விலே அவர் வாழவில்லை. மிகுந்த நம்மை விட மிக ஏழ்மையாக இதோ தன்னுடைய சொந்த இடத்தில் இதோ கௌரவத்தோடு வாழ முடியாத ஒரு சூழலில் இருந்தாள். ஆக தன்னுடைய துணைவர், கடவுள் கொடுத்த துணைவர் யோசிப்பு மற்றும் சமூகத்தின் முன்பாக திருமணத்தின் முன்னதாகவே இவள் கருவுற்றிருந்தவள் என்று அவப்பெயருக்கு சொந்தக்காரி. அது மட்டுமல்லாமல் திருமண வாழ்வை தொடர்ந்தாலும் அந்த திருமண வாழ்விலும் ஒரு துறவியை போன்று இதோ தந்தை சூசையப்பெறும் இவரும் ஒரு துறவியை போன்று வாழக்கூடிய கடவுளுடைய இறை திட்டத்திற்கு பணிந்தவர்கள், அதற்கு ஏற்பவே வாழ்ந்தார்கள். மேலும் இயேசு இதோ மானிட மகன் தன்னுடைய உதரத்தில் தாங்கினாலும் பெற்றெடுத்த பிறகும் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்தில் இல்லாமல் இதோ தெரியாத ஒரு இடத்தில் சென்று இந்த எகிப்துக்கு சென்று அவருடைய தொடக்க கால வாழ்வை வாழ வேண்டிய சூழலுக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஆக புதிய இடத்தில் அவள் எளிதாக வாழ்வது சாத்தியமில்லாத ஒன்று. சொந்த ஊரிலே நமக்கேற்ற ஒரு நண்பர்கள் இருப்பார்கள், நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு பலர் இருப்பார்கள். ஆனால் புதிய இடத்திற்கு செல்கிற போது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட சூழலில் அங்கே சூசையப்பெறும் அன்னை மரியாவும் எந்த அளவு தங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை அவர்கள் போராடி வாழ்ந்திருப்பார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட இந்த அன்னை மேலும் ஆசையாக கடவுள் கொடுத்த அந்த மகனையும் கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார். எல்லாம் கடவுளுடைய திட்டத்திற்காக, நம்ம எல்லோருக்குமான மீட்பை கொடுப்பதற்காக அன்னை அந்த தியாகத்தையும் செய்தாள். ஆக அப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த ஒரு வாழ்வுக்கு சொந்தக்காரி நம்முடைய அன்னை. ஆக நாம் அன்னையை அப்படி பார்க்க வேண்டும். அன்னையினுடைய இந்த தோற்றத்தை பார்க்கிற போது என் அன்னை அன்று எனக்காக தன் மகனை கொடுத்தார், பல துன்பங்களை அவர் தாங்கினார், தான் மானிட மகனுடைய தாயாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கௌரவம் வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் துன்பங்களை தன் வாழ்விலே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் என் அன்னை. அப்படிப்பட்டவர் என் அன்னை என்று நம் அன்னையை குறித்து தியானித்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாக நாமும் நம் வாழ்விலே நாம் எதிர்பார்க்காத துன்பங்கள் வரலாம். ஆக நான் கடவுளுக்காக இருக்கிறேன், கடவுளுக்காக வாழ்கிற போது எனக்கேன் இப்படிப்பட்ட துன்பம் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க மாட்டோம். சரி, இது என்னால் சுமக்க முடியும் என்று கடவுள் இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை என்னால் கடக்க முடியும்
என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் வரும். மக்களே, இதைத்தான் இந்த பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் 4:12 மிக அருமையாக சொல்வார். துன்புறுவோருக்கான அறிவுரையிலே மிக அருமையாக சொல்வார், அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என வியக்காதீர்கள். ஏதோ எதிர்பாராது உங்களுக்கு நடந்துட்டு அப்படின்னு நினைச்சு நீங்க வியக்க வேண்டாம் என்று மிக அருமையாக சொல்கிறார். ஆம், அன்னை மரியாம் வியக்கவில்லை. எனக்கு இப்படிப்பட்ட துன்பமா என்று வியக்கவில்லை. எனவே நாம் துன்பத்தை கண்டு நாம் அச்சம் வர வேண்டிய அவசியமில்லை. துன்பத்தை விட மேலானவர் நம் இறைவன். எனவே எந்த ஒரு துன்பத்தை கண்டு நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது, பேதுரு மிக அருமையாக தொடர்ந்து சொல்வார், மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள் என்று மிக அருமையாக சொல்வார். ஆக நீங்கள் துன்பப்படுகிறீங்களா? அப்போ எப்படி நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய மானுட வாழ்வுக்கு மீட்புக்காக அவர் துன்பப்பட்டாரோ, அதே போல நம் துன்பம் நம்முடைய மீட்புக்காகவோ இல்லை நம்மை சார்ந்தவருடைய நலனுக்காகவோ இந்த துன்பம் நமக்கு கொடுத்திருப்பார். நாம் தற்போது அந்த துன்பத்திற்கான அந்த விடையை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பின்னர் உணர்வோம், அந்த துன்பம் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டது, என் குடும்பத்திற்காக உள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்று ஒரு புரிதலில் நாம் வளருவோம். எனவே எண்ணி பார்ப்போம், அன்னையை நாம் அவ்வாறு நாம் பார்க்க பழகுவோம். இந்த அன்னையை தியானிக்கின்ற போதெல்லாம், குறிப்பாய் ஜெபமாலை வழியாய் நாம் தியானிக்கின்ற போதெல்லாம் இந்த அன்னையினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும். நாமும் துன்பங்களை மிக எளிதாய் சுலபமாய் கடக்க வல்லவர்களாய் மாறுவோம். அத்தை அருள் வேண்டி இப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவன் உங்களை என்னை நிரம்ப ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.